அது கிராம்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் ஃபீல்டிங் பண்ணவே இல்லை. அப்படி அவன் ஃபீல்டிங் பண்ணாம அவனுக்கு கிராம்ப் வந்ததுன்னா என்ன பண்ணினா வாட் இஸ் இஸ் ஹைட்ரேஷன்? ஹவு கேன் தட் ஹேப்பன்? சரி, ஓகே, அது கிராம்ப் இல்ல, இன்ஜுரி. உள்ள வந்து செக் பண்ணிட்டு போயாச்சு. அவன் நொன்றான். அவனை இன்னொரு பால் ஆட வைக்கிறீங்க, ஓட வைக்கிறீங்க. ஒருவேளை அது ஹாம்ஸ்ட்ரிங் டேரா இருக்கட்டும் பிடாக், உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அது ஒரு ரொட்டேஷன்ல ஹாம்ஸ்ட்ரிங் டேர் வந்துருச்சு. கிரேட் 1 அசியூம் பண்ணலாம். கிரேட் 1னா நீ ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் இம்பாக்ட் சப்பா வச்சு ஆடிடலாம். கிரேட் 2 போச்சுன்னா 3 வாரம். கிரேட் 2க்கு மேல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆச்சுன்னா 6 வீக்ஸ்க்கு அவுட்டியா? How difficult is it? என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவன் ரிட்டையர் அவுட் ஆயிட்டு போக வேண்டியதானே. இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸே வந்து ஆயுஷ் மாத்திரே தான். அவனை இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணது என்னால ஐ ஜஸ்ட் குடன்ட் அக்செப்ட் இட். காமெண்ட்ரியில இருக்கும்போதே ஷாக்டு. எல்லாரும் மைக்க கீழே வச்சுட்டு இப்படியே பாக்குறாங்க. என்னையும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. வெரி வெரி சர்ப்ரைசிங் பீடா.